கன்னியாராசி அன்பர்களே, இன்றைய நாள் ராசிநாதன் 10 விளக்குவதும் தன்னுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டதிபதில் தன் ராசியில் இருப்பதும் இது தாய் வழியில் நல்ல லாபம் அல்லது தன்னுடைய உத்தியோகத்தில் உயர்வு, மேல் அதிகாரிகளால் நன்மை, ஒரு பெரும் பொருள் சேர்க்கை, வெகு தூர பயணத்தால் லாபம், இவை அனைத்தின் கிட்டும் தன்னுடைய ராசிநாதன் 10 விளங்குவது தொழில் துறையில் முன்னேற்றம், பதவி உயர்வு, தன்னுடைய மேல் அதிகாரிகளால் ஒரு பதவி உயர்வு, ரிவைஸ்டு சேலரி என்பார்கள் அல்லவா, மனவிருத்தி, ஊதிய உயர்வு, இவை அனைத்தும் கிடைக்கப் பெறும். மேல் அதிகாரிகளால் நன்மை கிட்டும். வாக்கால் தொழில் செய்வோர், அதாவது அட்வொகேட், லாயர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர், இவர்கள் அனைவருக்கும் ஒரு உகந்த நன்மையான காலம். 11 விளங்கும் குரு பகவான் தன் நண்பர்கள் மூலியமாகவும் கணவர் மூலமாகவும் சில பல நல்ல விஷயங்கள் நடக்கும். பதிவுத்துறை நல்ல முறையில் லாபம் பெறும். கணினி துறையில் விளங்குவோர், அதாவது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் பதவி உயர்வு பெறுவர், பல நன்மைகள் அடைவர். பத்திரப்பதிவால் லாபம் என்பது போர், கொடுக்கல் வாங்கலிலும் லாபம் உண்டு. இருப்பினும் தன்னுடைய ராசிக்கு 7 சனி இருப்பதால் சிறு சிறு தடைகள், மனக்குழப்பம் வந்து போகும். ஆணா இருந்தால் பெண்ணிடம், பெண்ணா இருந்தால் ஆணிடம் வாக்குவாதம் வரும். அதாவது தன்னுடைய கணவன் மனைவிகளுக்கிடையே ஒருவர் அனுசரித்து செல்லவும். 6ல் உள்ள ராகு அனைத்து விஷயங்களிலும் ஜெயம் தருவார். உடல்நிலை பாதித்திருப்பின் சரி செய்வார், அதாவது நோயினை அழிப்பார். சத்துருக்களை எதிர்த்து போராடும் குணம் செய்வார். கடன் இருப்பின் நிவர்த்திக்கான வழிவகுப்பார். இருந்தாலும் 6ல் ராகு சிறு சிறு மருத்துவ செலவினங்களை தருவார், பெரும் நஷ்டம் அல்ல. இருந்தாலும் தன்னுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது விளங்குவது இது ஒரு தன பற்றாக்குறையை சொல்லும், நிம்மதியான உறக்கம் தராது, மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஆகையால் கவனம் தேவை.